Taste the Daily. மதுரை மாநகராட்சியில் சொத்து வரி குறைப்பில் 200 கோடி ரூபாய் முறைகேடு நடைபெற்ற விவகாரத்தில் திமுக மேயர் இந்திராணி பதவி விலக வலியுறுத்தி மாநகராட்சி கூட்டத்தில் அதிமுக கவுன்சிலர்கள் முழக்கம் எழுப்பினர். முறைகேடு விவகாரத்தில் திமுக மண்டல தலைவர்கள், நிலைக்குழு தலைவர்கள் ஆகியோர் ராஜினாமா செய்தனர். இந்த நிலையில் இன்று நடைபெற்ற மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் திமுக மேயர் இந்திராணிக்கு எதிர்ப்பு தெரிவித்து கருப்பு சட்டை அணிந்து வந்திருந்த அதிமுக கவுன்சிலர்கள் மேயர் இந்திராணி கூட்டத்தை நடத்தக்கூடாது என கூறி முழக்கங்களை எழுப்பினர். அப்போது ஊழலில் ஈடுபட்ட திமுக கவுன்சிலர்கள் மேயருக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பக்கூடாது என கூறி அதிமுக கவுன்சிலர்களிடம் அராஜகத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து மாநகராட்சி எதிர்க்கட்சித் தலைவர் சோலை ராஜா தலைமையில் அதிமுக கவுன்சிலர்கள் கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்தனர். ஒரு 150 கட்டடங்கள் எனக்கு தெரிஞ்சு வரி ஏய்ப்பு நடந்திருக்கு. அதை உதாரணத்துக்கு தான் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐஏஎஸ் தினேஷ்குமார் ஐஏஎஸ் 6/9/2024 கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்காரு எழுதி. பட் இவங்க எஃப்ஐஆர் எப்போ போட்டிருக்காங்கன்னா 9 மாதம் கழிச்சு 17/6/2025 எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. ஸோ இங்கே தான் சந்தேகம் கிளம்புது. அப்போ இது 150 கட்டடம் கிடையாது, மொத்தம் 10,000 வணிக கட்டடம். அதில் 2,000 கட்டடங்களை சேஃப்டி பண்ணியிருக்காங்க. கம்ப்ளீட்டாகவே வரி ஏய்ப்பு நடந்திருக்கு. அப்போ அதனால தான் 150. ஆனால் இவரே ஒரு 150 கட்டடம் தான் சொல்லியிருக்காரு. ஸோ நாங்கள் மறுபடியும் அந்த விசாரணை அதிகாரிகள்கிட்ட நாங்கள் இதை முறையிடுவோம். இது 10,000 வணிக கட்டடத்தையும் பழையபடி செக் பண்ணணும். இதுதான் எங்களோட கோரிக்கை. இவ்வளவு சந்தேகம் இருக்கக்கூடிய மேயர் மாநகராட்சி கூட்டத்தை நடத்துறதை நாங்கள் கண்டிக்கிறோம். நான் மட்டும் இல்லை, நீங்களும் தான் 15 லட்சம் மக்களும் தான் கண்டிக்கிறோம். அதை எங்கேயாவது கண்டுறீங்களா? 25 மாநகராட்சி இருக்கு. எங்கேயாவது ரிசைன் பண்ணி எல்லாம் போனது இங்கே தான், மதுரையில் தான், தமிழ்நாட்டில் தான். அதுவும் சிஎம் சொல்லி ரிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம்.